வெல்கம் டு இது வீட்டை சுத்துவா. இது நாங்கள் லோக்கல் காய்மா. அதெல்லாம் குழம்பு வச்சு போகிறோம், சூப்பராக இருக்குடா. இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கும். ஸோ தம்பி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அட் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கான். ஆதன் 1 இயரில் இது பண்ணுவானா அப்படின்றது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன பார்க்குற? ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஒன் விஷன். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆதன் பர்த்டேவோட ஒரு செகண்ட் பார்ட்டு தான் வந்து இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு, எல்லாருமே ரெஸ்ட் எடுத்து எந்திரிச்சாச்சு. சரி எங்கேயாவது போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சித்தப்பாவும் சென்னையிலேருந்து வந்திருந்தனால சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்பிளான்டாக வந்து திடீர்னு சடனாக எங்கள் மைண்டுக்கு வந்த ஒரு பிளேஸ் தான் வந்து இந்த பார்க்கு. கிட்டத்தட்ட நாங்கள் கிளம்பவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 7:45 8 o'clock வந்து ஆயிடுச்சு நாங்கள் உள்ளே போகிறதுக்கே. ஸோ போயிட்டு ஒரு 8:30க்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ இருந்தாலும் போய் தான் பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் போயிட்டோம். எதுக்கு திட்டிட்டே வந்தா? அதெல்லாம் குழம்பு வச்சு போகிறோம், சூப்பராக இருக்குடா. என்னது ரைடு போகலாம், எல்லாரும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8:30 வரைக்கும் இருக்கிறோம். 8:30க்கு அப்புறம் தான் இங்கேருந்து கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி யாரும் சொல்லக்கூடாது கிளம்புறோம். இந்த பாட்டி தானே காசு போட்டா? ஆமாம், என்ன ரைடு வருது பாரு. இதுதான் அம்மா கிடையாது, எடுத்துட்டு போவேன். இதெல்லாம் நல்லா இருக்காதுடா. இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கு. வாங்கலாம் அதுக்கு போகணும். வாங்கடா நீ செல்பரட்டி போகிறோம். எத்தனை இருக்கு? 3 இருக்கா? 8:30 வரை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நாங்கள் அந்த பார்க்கில் போனோம். ஸோ நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம். பார்க்கவே ரொம்ப ஃபன்னாக இருந்தது. கன் ஷூட்டில் ஆரம்பித்து வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் அது இதுன்னு பயங்கரமாக நிறைய விஷயங்கள் இருந்தது. எல்லாமே ப்ராப்பராக என்ஜாய் பண்ணோம். அண்டு நீங்களும் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ரொம்ப கம்மியான செலவில் இந்த இடத்துல நீங்கள் சுற்றிட்டு வரலாம். அண்ட் நாங்கள் எல்லாருமே இங்கே போனோம். ரொம்ப கம்மியான செலவாச்சு. ஒரு 500 ரூபாய்க்கு மேலே வந்து செலவாகவே இல்லை ஓவராலாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு 50 ரூபா மட்டும்தான் அங்கே உள்ள கேம் எல்லாமே. ஸோ எல்லாத்துக்குமே போய் ஃபேமிலியோட ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அண்ட் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாம் மிஸ் பண்ணிருக்கேன், செக் பண்ணிட்டு வெளியே வா. அப்படின்னா யார் அவரு? புரியல எனக்கு. ஒரு ரைடு கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன எடுத்துட்டு போனா என்ன எடுத்துட்டு வந்தாலும் ஒரு ரைடா? இதுக்கப்புறம் ரைடு போகலாம். இப்படியே நகர்ந்து போகையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வாட்டரோட ஒரு லைட் செட்டிங் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த வாட்டர் வந்து ரொம்ப தூரம் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. அதை தம்பி நல்லாவே என்ஜாய் பண்ணால். அது மட்டும் இல்லாமல் இதை சுற்றி இந்த லைட்டிங் இருக்கனால அங்கே வர்ற எல்லாருமே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸாக இருந்துச்சு. ஸோ இந்த பார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து விளையாடுறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் அந்த மாதிரி நிறையாவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ தம்பி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அட் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கான். ஆதன் 1 இயரில் இது பண்ணுவானா அப்படின்றது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஃபிஷ் அக்வாரியம் இருக்குடா, பாத்துட்டு போலாம்டா. நவீன அவன் மீன் பாப்பான், அவனுக்கு பிடிக்குமா? இதுதான் நாங்கள் சொல்லியிருந்த அந்த டான்ஸ் ஸ்டேடியம். எப்பவுமே இங்கே சில பாட்டெல்லாம் போட்டுட்ருப்பாங்க. பட் நாங்கள் போன டைமில் பாட்டு போடலை அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பையனை கொண்டு போய் எங்கள் விட்டப்போ எல்லா குழந்தைங்களோட இருந்தப்போ அவங்கள்ட்ட அந்த ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் பார்த்தோம். எல்லாரோடையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணான், செம்மையாக சுற்றினான். எங்களை விட்டு அவன் தனியாகவே போயிட்டான் ஆக்சுவலாக. அதுனே போடு
எந்திரி விடு எந்திரிட்டா ஏய் அதான் குட்டி லாட்டு ஏய் வாடா நம்ம விளையாடலாம். ஏய் ஆடு ஆடு அது உங்க ஃபேவரட் ஸ்டெப் போட்டு நீங்க ஆடுறீங்களா? அதன ஆடு விடுங்க வந்துடும். அதான் ஆடணும் அவருக்கு. எங்கேயும் போக மாட்டான்பா. இருப்பா ஆதனே. ஆதா என்ன பாக்குற? என்னையா ஒன்னும் வேண்டாம். அண்ட் அந்த இடத்த விட்டு நம்ம மூவ் பண்ணி போயாச்சு. ரொம்ப நேரம் இருக்க முடியல, ஏன்னா டைம் ஆகிட்டனால. ஸோ அதுக்கப்புறம் அந்த போகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறையவே கேம் பார்த்துட்டு போனோம். ஸோ இந்த கேம்லாம் தம்பியை வந்து விளையாட வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தம்பியோட ஹைட்டே இவ்வளோ தான் அப்படின்றதுனால அவன் அதிலலாம் வந்து இதாகிடுவான். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போகிறப்ப போட் ரைடு அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஸோ இந்த ஜெயின் வீலெலாம் இவங்கெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணாங்க. பட் அட் லாஸ்ட்டாக வந்து தம்பி வந்து ஒரு ரைடு போயிருக்கான். அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ரைடு. மறக்காமல் அந்த வீடியோ வந்து பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இது சுத்துவா. இது நாங்க லோக்கல் காய்மா. அன்எக்ஸ்பெக்டட் ரைடுன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அது இதுதான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகன் ரவுண்ட் மாதிரி இருந்தது. இதில் வந்து தம்பி அண்டு கனகா எல்லாருமே போகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு இதில் ஒரு சின்ன டவுட் இருந்தது. தம்பி வந்து கண்டிப்பாக பயப்படுவான், இல்லை அழுவான், ஏதாவது பண்ணுவான். ஏன்னா ஒரு வயசு தான் ஆயிருக்கு. பட் அந்த ஃபுல் ரவுண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் கூட அழுகவும் இல்லை, இதுவும் ஆகலை. ஆக்சுவலாக தொட்டில் போட்டு ஆட்டின மாதிரி அவன் தூங்கிட்டான். டேய் என்னடா இதுதான் ரைடுன்னு சொல்லி என்னை கூட்டு வந்தியாடா அப்படின்ற மாதிரி இருந்தது அவன் பண்ணது. பட் அவன் கொஞ்சம் கூட ஒரு பயமும் எதுவுமே இல்லாமல் ஜாலியாக அவன் என்ஜாய் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் தொட்டில் ஆட்டுற ஃபீல் இருந்ததுக்கப்புறம் அப்படியே தூங்கிட்டான் அப்படிங்கிறதா உண்மை. அவனுக்கு ஏதோ இதில் போகிற மாதிரி இருக்கு. ஆதனே ஆதன் ஏ கட்டிக்கிட்டாயே ஆதன்மா. அவன் தூங்கிடுவான் பேபி. அட் லாஸ்ட் எல்லா ரைடையும் முடிச்சுட்டு வீட்டு அங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருள்லாம் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ இவ்வளோ தான் ஓவரால் ரைடேவும். இந்த ஒரு பார்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாமல் எங்களோட பகிர்ந்துக்குங்க. வேறு ஏதாவது நாங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் அதர்வைஸ் வேறு எங்கேயாவது போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு திருப்பூருக்குள்ளே தோணி இருந்தது அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். லெட்ஸ் சி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்கள் உங்கள் ராஜ் மற்றும் கனகா.